ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லர் 3 நாள் முன்னாடி வந்தது. நம்ம வேறு அந்த ஃபூஜி ஃபில்மு கேமரா அன்பாக்ஸ் பண்ணோமா, அந்த முசுவில் இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் முதல்ல பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் பார்க்கல, ஸோ உங்கள் கூட சேர்ந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன். 1 நிமிஷம் 37 செகண்டு இருக்குது. இது என்ன ஏதுங்கிறத வந்து ட்ரெய்லர் முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பின்னாடி தரேன். ஒருவேளை இதிலெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நாட்டம் இருக்குது, நாளைக்கு போய் படத்தை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த காமிக்ஸ் அது மேலே பயங்கர ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஆர்வமாக இருக்கும். ஸோ ட்ரெய்லருக்குள்ளே போவோமா? Welcome to the Baxter Building. We make a point to do family dinner every week. Sunday at 7 on the dot, no matter what. We're all here. Herbie, how's that sauce coming? Yeah, I'll be the judge of that. Okay. Okay, is this guy good or what? I went out. எனக்கு அந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அந்த அந்த ரெட்ரோ இதில் வந்து அந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1960களில் ஆனால் ஃப்யூச்சரிஸ்டிக் எர்த்தை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கக்கூடிய அந்த ஒரு தீம் தான் இது. சரிங்களா, பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பழைய மாதிரி இருக்கும், ஆனால் ரோபோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இது வந்து 1960 பூமி எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். பட் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பூமி வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈவன் தென் த செட் இஸ் மேட் ஆன் 1960s. சரிங்களா. We'll close the garlic. Not because it's not delicious, I just want to add a little bit of zip, okay? T-5. Before we went up the first time, you couldn't turn invisible. Ben wasn't a rock. The best pilot in the world right here. Yeah. Best looking, he means. And Johnny never caught fire. Ben has always been a rock. Johnny is Johnny. Hi! And I am right here. Whatever life throws at us, we'll face it together. As a family. ஓகே ஸ்டாப். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 2007 பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தி ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்க்கும்பொழுது ஒரு இந்த பூமியை வந்து ஏதோ ஒன்று இப்படி கவ வர மாதிரியும், அதற்கு வந்து அந்த சில்வர் சர்ஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த பூமியை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் வரும். அது வர்றதுக்கு முன்னாடி இந்த சில்வர் சர்ஃபர் இங்கே வருவார். ஸோ எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, எச்சரிக்கை மாதிரி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதில் படத்தில் அப்படி வருவாங்க. கடைசியில் அந்த சில்வர் சர்ஃபர் வந்து அந்த சாப்பிட வர்றதையே வந்து ஒரு மாதிரி டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. 2007 வந்த படம் என்னது, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ அது மாதிரி தான் கான்செப்ட்டு. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1960களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ செட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் தென் அது 1960 அப்படின்னு சொன்னாலுமே தே ஆர் ஃபியூச்சரிஸ்டிக். சரிங்களா. ஸோ இப்போ இந்த பூமியை சாப்பிட வரக்கு இங்கே கொம்பு மாதிரி வச்சு ஒரு நிழல் மாதிரி ஒரு இது காமிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கேரக்டர் பேர் கேலக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேரக்டர். இந்த கேலக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்னுடைய ஹெரால்டுனா என்ன அப்படின்னு சொன்னால் தூதுவன் அர்த்தம். இந்த கேலக்டஸ்னுடைய ஹெரால்டு தூதுவன் தான் பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர். இந்த கேலக்டஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் போய் ஒவ்வொரு கிரகத்தையாக சாப்பிட்டுக்கிட்டே வர்றது தான் அந்த கேலக்டஸ்னுடைய வேலை. அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது பாருங்கள், எனர்ஜி, அதை பூரா உறிஞ்சி தான் உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறது தான். இது மோசமான இது கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் செடி இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேலக்டஸ் பிளானட்டையே மொத்தமாக சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா. ஸோ இப்போ இந்த கேலக்டஸ் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் காஸ்மோஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கங்க. காஸ்மோஸ் அப்படின்னு சொன்னால் மொத்த அண்டத்தையும் மொத்த யூனிவர்ஸையும் சேர்த்து அதனுடைய என்டையர் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, என்டையர் யூனிவர்ஸையும் சேர்த்து கம்ப்ரைஸ்டாக சொல்லணும்னு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் காஸ்மோஸ் அப்படிம்பாங்க.
இந்த என்டையர் காஸ்மோஸ் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து நிறைய காஸ்மோஸ் இருக்குது. இந்த கேலக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா 6th காஸ்மோஸ்லேருந்து வந்திருக்கும். இப்போது 6th காஸ்மோஸ் அழிஞ்சிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக 7th காஸ்மோஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். நம்மளுடைய பூமி இந்த 7th காஸ்மோஸில் தான் இருக்குது. நம்மளுடைய பூமி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Earth 616 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பல பூமிகள் இருக்கிறதுல வந்து 616வது பூமி நம்மளோடது. எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 7th காஸ்மோஸில் இருக்குது. இந்த கேலக்டஸ் வந்து 6th காஸ்மோஸில் ஒரு ஸ்பேஸ் ட்ராவலர். சரிங்களா, எந்த பிளானட்லேருந்து வந்திருப்பாங்கன்னா டா அப்படின்னு ஒரு பிளானட்லேருந்து, TAA டா அப்படிங்கிற ஒரு பிளானட்லேருந்து. இந்த கேலக்டஸ் வந்து பார்க்குறதுக்கு மனுஷ உருவம் மாதிரியே சின்ன ஆளா மாதிரி தான் இருப்பாங்க. அவருடைய பேர் கேலன் அப்படிங்கிறது அவருடைய பேர். சரிங்களா, இவங்களும் இந்த கேலன் அப்படிங்கிறவரும் இன்னும் அவங்க கிரகத்தை சேர்ந்த எல்லா ஆட்கள் எல்லாமே அந்த டாங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன், செம்ம அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன். இன்டர் கேலக்டிக் ட்ராவல் எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேலன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காஸ்மிக் எக் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போவாங்க. காஸ்மிக் எக் என்னென்னா சின்ன பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பால். சரிங்களா, அது வெடிச்சதுன்னா இந்த மொத்த அண்ட சராசரமே உருவாகும். ஸோ பிக் பேங்கனுடைய ஸ்டார்டிங்னு பாருங்களேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போகும்போது அங்கே இருக்க கூட வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இந்த 6th காஸ்மோஸும் ஒரு மாதிரி அழிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போது இந்த கேலன் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது அந்த என்டையர் 6th காஸ்மோஸுக்கே ஒரு கடவுள், அந்த காஸ்மோஸே ஒரு கடவுளாக வரும். அதற்கு பேர் சென்டினன்ஸ் ஆஃப் த 6th காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரில் சொன்னால் இட்டர்னிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அந்த இட்டர்னிட்டி அந்த கேலன் கூட பேசும், மடையா நீ மட்டும்தான் உயிரோடு இருக்க, அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு புது உருவாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லிவிட்டு 2 ஒன்றா சேர்ந்துடும். அந்த ஒன்றா சேரும்போது அந்த 6th காஸ்மோஸினுடைய சாப்டர் க்ளோஸ். புதுசாக 7th காஸ்மோஸ் உருவாகும், புது அண்டம் உருவாயிருக்கும். இப்போது இந்த 7th காஸ்மோஸ்க்குள்ளே ஒரு புது கேரக்டர் என்டர் ஆகுது 6th காஸ்மோஸ்லேருந்து. அதுக்கு பேர் தான் கேலக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரிய ஒரு உருவம், ஒரு கிரகத்தையே சாப்பிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்களேன். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் அந்த கேலக்டஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிளானட்டான ஜென்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டுக்கு அந்த கேலக்டஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் போகும், ஒரு சென்டினன்ஸ் போகும்பொழுது அந்த ஜென்லான்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோம்னா இட் இஸ் அன் யூட்டோப்பியன் வேர்ல்டு அப்படிம்பாங்க. அதாவது 100க்கு 100% பர்ஃபெக்டான ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சாலுமே நம்மளுடைய விஷ்ணுலோகம் சிவலோகம் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, பக்காவான பர்ஃபெக்டான ஒரு இது அங்கன்னா அது அப்படின்னா அது அப்படி மட்டும்தான் இருக்கும். அவங்களால யாருக்கும் எந்த துன்பமும் வராதோ, அவங்க அறிவில் முதிர்ந்தவர்கள் எல்லா வகையிலுமே பர்ஃபெக்ட்டுங்க. ஒரே குண்டூசி அளவு கூட உங்களால் குறை கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பார்த்திங்கன்னா ஜென்லா அப்படிங்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அப்படி இருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை இந்த கேலக்டஸ் அப்படிங்கிறது சாப்பிட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரரான நாரின் ரேட் அப்படிங்கிறவரை போய் கேலக்டஸ் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு வாடா, கொஞ்சம் சமாதானப்படுத்து, நம்ம கிரகத்தை சாப்பிட வேண்டாம்னு போய் சொல்கிறா அப்படின்ட்டு. பசியில் வர்றவங்ககிட்ட போய் சாப்பிடாதேன்னு சொன்னால் அமைதியாக இருப்பானா? இருக்க மாட்டான். இந்த நாரின் ரேட் அப்படிங்கிறவர் போய் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவார்னா, சரி நீ என்னோடய கிரகத்தை சாப்பிடாத, அதுக்கு பதிலாக நான் வந்து உன்னுடைய என்ன சொல்கிறது சேவகனாக மாறிடுறேன், ஹெரால்டு. சரிங்களா, சேவனாக மாறிடுறேன்னு சொன்னால் கேலக்டஸ் அதுக்கு ஒத்துட்டு தன்னுடைய சக்தியில் ஒரு சின்ன பகுதியை அந்த நோரன் ரேடு கொடுத்தோன்னா அந்த ஆள் தான் சில்வர் சர்ஃபராக மாறிடுவார். அந்த சின்ன பகுதியிலிருந்து தான் அந்த சர்ஃப் போர்டு ஒன்று வரும். சரி, இதை கொடுத்துட்டு நீ ஒரு கிரகத்தை வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான கிரகத்தை நீ தேடி போய் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய அண்டத்தில் எனக்குன்னு எதுக்கு பசிக்கு தாங்குமோ அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு மெசேஜ் கொடுத்துருவேன். அந்த நான் வர்றேன் அப்படிங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ முன்னாடியே தெரிவிச்சிடணும். என்ன மெசஞ்சருடைய வேலை அதுதானே, நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்கடா அப்படின்னு முன்னாடியே தெரிவிச்சுட்டு அவன் சாகருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் வந்து கபக்குன்னு முழுங்கிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் உனக்கு வேலை, ஓகே தானே? என்னொன்னே என் பிளானட் தப்பிச்சா சரி, ஓகே உனக்கு நான் வேலைக்காரன் ஆயிடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்படி தாங்க இந்த சில்வர் சர்ஃபர்னு ஒரு கேரக்டர் வந்தது, அவருடைய பாஸ் கேலக்டஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்தது. இவங்க சேர்ந்து இந்த பூமிக்கு வராங்க. பூமிக்கு வரும்போது இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கூட சேர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஃபென்டாஸ்டிக் ஃபோரு, அப்புறம் அவெஞ்சர்ஸு, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, இவங்க எல்லாம் சேர்ந்து கேலக்டஸ் ஒரு கட்டத்தில் தோக்கடிப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி டயர்டாக்கி விட்ருவாங்க கேலக்டஸை. அதுக்கப்புறம் அந்த கேலக்டஸை கொண்டுருவாங்கன்னு பாருங்களேன். பட் இருந்தாலுமே கேலக்டஸை திருப்பியும் உயிர்த்து பெற வைப்பாங்க.
பூமி இனிமேல் நீ சாப்பிடக்கூடாது, நீ போய் ஏன்னா அது கெட்டவன் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ உயிர் பெற வைப்பாங்க, திருப்பி நீ பூமியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அவங்கள போக அனுப்புகிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறையா இந்த மாதிரி சேவகர்கள் வந்து கெலக்டஸுக்கு உண்டு. நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கசமுசான்னு போகுதுன்னு பாருங்களேன். ஒரு ஒரு தடவை பர்டிகுலராக கெலக்டஸை கொள்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பியும் கெலக்டஸ் வந்த மாதிரி தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வரும். ஸோ அவ்வளோ தூரம் டீப்பாக போனோம்னா குழப்பம். இவ்வளோ தூரமே எத்தனை பேர் எனக்கு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஈவன் தென் நம்ம ஜூலை மாதம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்க்க போகிறீங்கன்னா அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது இதுதான். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் அந்த 4 பேர்த்துக்கு எப்படி சக்தி கிடச்சிது, டாக்டர் டூம் எப்படி வந்தாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். 2005 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துலேயே அது ரொம்ப தெளிவாக காட்டிட்டாங்க. ஸோ ஸ்பேஸுக்கு போவாங்க, அங்கே ஒரு சூரியன்லேருந்து ஒரு அந்த இது சூரிய புயல் ஒன்று அடிக்கும். ஸோ அது இவங்க மேலே படும்பொழுது அவர்களுடைய உணர்வுக்கு ஏற்றார் போல் அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது, காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் இவங்க சூப்பர் பவர்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு பாருங்களேன். ஸோ இப்படி தான் அங்கே வந்து நடக்கும். இதில் இன்னொரு கேரக்டர் கூட இருக்குது. ஒரு மிஷின், இந்த டாக்டர் டூம் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி கெலக்டஸ்னுடைய உடம்புக்குள்ளே தன்னுடைய கான்ஷியஸ்னஸை பூத்தி டாக்டர் டூம் கெலக்டஸாக மாறின மாதிரி ஒரு கதையும் கூட இருக்குது. அதை எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் காமிக் புக் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒரு சில கதைகள். ஸோ எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 1.5 நிமிஷம் ட்ரெய்லருக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஸ்டோரி கம்ப்ளீட்டாக இதுதான். ரைட். ஸோ பிடிச்சிருந்துக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். காமிக் விருப்பப்பட்டவர்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். போது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்து பண்ணி நன்றி, வணக்கம்.